ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரசப்பொடியே இல்லாத ஒரு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உடனே வேணும் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 4-5 பூண்டு பல் தட்டி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்க போகிறோம். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு எடுத்து தாளிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பாதி அளவு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பாதி அளவை புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த அளவு எடுத்து தாளிக்கிறதுக்காக தனியாக வச்சுக்கோங்க. புளி நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். புளி தண்ணி அரைச்ச அந்த மசாலாவில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கலந்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை, சிகப்பு மிளகா போட்டும் தாளிக்கலாம். இந்த மசாலா போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா வதக்கினதும் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு புளி தண்ணியில் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லைட் சூட்டில் இருக்கட்டும். 5 to 10 மினிட்ஸ். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி வந்ததும் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு திரும்ப லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலக்கிட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிதமான சூட்டில் இருக்கட்டும். திரும்ப நுரைச்சி பொங்கி வந்ததும் திரும்ப கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரசத்தை நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்க போகிறோம். எப்பவுமே ரசத்தை வேறு இதில் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அதோடய வாசனை நல்லாயிருக்கும், ரசம் சூப்பராக இருக்கும். ரசம் எப்பவுமே க்ளோஸ்லேயே இருக்கணும், அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.